பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது திருவசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கும்படியாக எழுதுகிறார். பாருங்கள், இது எபிரேய மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருந்தாலும் இது பரிசுத்த வேதாகமத்தில் இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதில் உள்ள ஆழங்களை, நுட்பங்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தில் பங்கடையும்படிக்கு கர்த்தர் அதை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். இந்த திருவசனத்தை நீங்கள் கடந்த காலங்களிலே ஒருவேளை நீங்கள் அதிகமாக தியானித்திருக்கலாம். இன்றும் கர்த்தர் அதன் மூலமாக நம்மோடு கூட இடைபட போகிறார். இதன் ஆழங்களை நமக்கு கற்றுத்தர போகிறார். நம்ம வாழ்க்கையிலே இது நிமித்தம் தடைப்பட்டிருக்கிற சுதந்திரிப்புகள், ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஆகவே ஆர்வமாக அவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம். பாருங்கள், நாம் வழக்கமாக சொல்லுவோம், கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம் என்று சொல்லி இந்த திருவசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே இதை நாம் சற்று ஆழமாக பார்ப்போம். முதலாவதாக பாருங்கள், மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த காலகட்டத்திலே என்று பக்தன் குறிப்பிடுகிறார். பாருங்கள், அதுக்கு முந்தைய அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுடைய பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பராக்கிரமசாலிகள், நியாயாதிபதிகள், அரசர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் அனைவரும் எப்படி விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இவர்கள் எல்லாவரையும் கர்த்தர் நமக்கு ஒரு முன்னோடிகளாக, நாம் அவர்களை பார்த்து கர்த்தருக்குள்ளாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே தேவ ஒத்தாசையினால் வளரும்படி அவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்களையும் ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி நாம் உற்று நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 51வது அதிகாரத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும், உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இந்த பரிசுத்தவான்களின் பட்டியல் எல்லாமே நாம் நோக்கி பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை, ஒரு வழி நடத்துதலை, ஞானத்தை, பலனை பெற்றுக்கொள்ளும்படியாகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மாத்திரமல்ல, அங்கே இவர்களை நாம் ஒரு பக்கம் நோக்கி பார்த்தாலும் மற்றொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த திருவசனம் அழகாக குறிப்பிடுகிறது. பாருங்கள், அதில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவரும், அவரையே நோக்கி பாருங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். இன்னும் ஆங்கில வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே பதிய வைக்க வேண்டும். அப்படி என்றால் உற்று பார்க்க வேண்டும். அவரையே நோக்கி பார்த்து அவர் மேலேயே நம்ம மனது தங்கி இருக்கும்படிக்கு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பேதுருவை கர்த்தர் விசுவாச வாழ்க்கையிலே அவர் பயிற்சிவிக்கும் போது பாருங்கள், சீஷர்கள் எல்லாரும் படகிலே போய்கொண்டு இருக்கிறார்கள்.
இயேசுவானவர் அங்கே மலையிலிருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். பார்க்கிறார், அங்கே கலிலேயா கடலிலே படகு தத்தளிக்கிறது அவர் பார்க்கிறார். ஸோ அவர் மலையிலிருந்து இறங்கி தண்ணீரின் மீது நடந்து வருகிறார். அங்கே முதலாவதாக சீஷர்கள் எல்லாரும் அதை பார்த்து அவரை பார்த்து ஆவேசம் என்று அலறுகிறார்கள். பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால், பாருங்கள், அங்கேயும் பேதுரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் மனதுக்குள்ள ஒரு கேள்வி லேசாக எழும்புகிறது. ஆனாலும் நீரே ஆனால் நானும் தண்ணீரில் நடந்து வர நீர் உத்தரவு கொடும் என்று கேட்கிறார். அப்போது இயேசுவானவர் பேதுருவிடம் வா என்று குறிப்பிடுகிறார். உடனே பேதுரு அவர் அந்த நீரின் மேல் நடக்க தேவன் உதவி செய்கிறார். பாருங்கள், தண்ணீர் மேல் நடத்தல் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். விசுவாச வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான். பாருங்கள், இந்த பேதுருவனுடைய கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த சமயத்தில் அவர் மூழ்கி போகவில்லை. ஆனால் அவருடைய பார்வை சுற்றிலும் இருந்த அலைகளின் எழுச்சியிலும் காற்றிலும் கவனம் சிதறின பொழுது அவர் தண்ணீருக்குள்ளே அமிழ்கிறவராக காணப்பட்டார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் பேதுருக்கு உதவி செய்து அவரை தூக்கி அவர்கள் இருவருமாக படகிலே ஏறினார்கள். அவர்கள் படகிலே ஏறின உடனேயே காற்று அமைதலானது. அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு உடனே போய் சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, சபையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, தேச காரியங்களாக இருந்தாலும் சரி, சர்வதேச இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரை உற்று நோக்குகிறவர்களாக, அவர் மேல் நம்முடைய கண்களை பதிய வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து தான் விசுவாசம் வருகிறது. அவர்தான் அதை பூரணப்படுத்துகிறார். அதே நேரத்தில் மேகம் போன்ற அந்த திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இருக்கிறதிலே மிகவும் பெரியவர், எபிரேய நிருபத்திலே முழுக்க அதுதான் குறிப்பிடப்படுகிறது. அவர் மோசேயை பார்க்கிலும் பெரியவர், ஆரோனை பார்க்கிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் பெரியவர். அவரை உற்று நோக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் நமக்கு உதவி செய்யும்படியாகத்தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க உதவி செய்கிறார் இக்கட்டான சூழ்நிலைகளிலே. அதே நேரத்தில் நம்முடைய ஒத்துழைப்பும் நம்முடைய கோஆப்ரேஷனும் அவசியம். இக்கட்டான சூழ்நிலைகளிலே அது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவானவரே அதற்கு ஒரு நல்ல முன்மாதிரியையும் காண்பித்து வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்திலே 3.5 ஆண்டுகள் ஊழிய பாதையில் பாருங்கள், அவர் பிதாவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணினார், பிதாவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். சிலுவையில் இருந்த பொழுது கூட சிலுவையில் அவர் சொன்ன 7 வாக்கியங்களும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்த்து அந்த ஜெபங்களை எல்லாவற்றையும் ஏறெடுத்தார். 1-2 வார்த்தைகள் நம்மை பார்த்து குறிப்பிட்டார். மற்றபடி பிதாவே என்று சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபித்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. நாம் அவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் வாக்கு பண்ணின இடங்களில் அவர் வெளிப்படுகிறார். ஸ்தோத்திரம், சபையில் வெளிப்படுகிறார். அவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். குடும்பத்தில் ஒருமனப்பட்டு குடும்ப உறுப்பினர்களாக கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கே அவர் வெளிப்படுகிறார். அவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். இன்னும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நேரங்களிலே அவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். இக்கட்டான சூழ்நிலைகளிலே தனி ஜெபம், உபவாச ஜெபங்களிலே அவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும்.
நாம் தொலைந்து போக மாட்டோம் பிரியமானவர்களே, நாம் தொலைந்து போக மாட்டோம். கர்த்தர் அந்தந்த நேரங்களில் நமக்கு தேவையான அவருடைய மகிமையான ஒளி வெளிச்சத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். பாருங்கள், இதை நீங்கள் உங்கள் வேதாகமங்களிலே அடிக்கோடிட்டு வைத்து கொள்ளுங்கள். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். பாருங்கள், அந்த வசனத்தில் 2 காரியமும் இருக்கிறது. உனக்கு சூரியனை நீ வெளிச்சம் தராமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்றும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், அவர் அங்கே உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதில்லை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறான். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சூரியனை போன்ற, நட்சத்திரத்தை போன்ற, நட்சத்திரங்களை போன்ற, சந்திரனை போன்ற அங்கே விசுவாச வீரர்கள், வீராங்கனைகள், முன்னோடிகள் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கர்த்தருடைய நித்திய வெளிச்சத்தையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே அப்படிப்பட்ட, இப்போ உதாரணமாக நாம் இருக்கக்கூடிய காலங்களிலே சில நேரங்களிலே மூத்த ஊழியர்கள் வல்லமையாய் பிரகாசித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நமது பார்வையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சில நேரம் சில மூத்த ஊழியர்கள் நம்மை விட்டு கடந்து செல்லும்போது அது நம்முடைய இருதயத்துக்கு வேதனையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதிலே அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார், ஆறுதலை தருகிறார். அதுக்கு பிறகு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பழக வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமுக்கும், சாராளுக்கும், தாவீதுக்கும், மோசேக்கும், கர்த்தருக்கு மிஞ்சி அவர்கள் தங்களுடைய பார்வை அவர்கள் மேல் வைத்தபடியினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுகிறதிலே, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதிலே, அவர் மூலமாக வெளிப்பட்ட வேத வாக்கியங்களின் போதகத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருந்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பிரபலமான ஊழியர்கள், அரசியல் தலைவர்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறதுல பெரிய கெட்டிக்காரர்களாக மாறிவிடுகிறோம். அவர்களுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆனால் உங்கள் பார்வையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்க வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் அழகாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆமாம், ஒருத்தர் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறார், இன்னொருத்தர் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்கிறார். நாங்களாக உங்களுக்காக ரத்தம் சிந்தினோம், இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய பார்வைகளை, நம்முடைய கவனத்தை திருப்பும்படிக்கு அவர்கள் சொல்கிறார்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, நம்முடைய பார்வையை அவர் மேல் வைக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி வானமண்டலத்தில் இரவு நேரங்களிலே நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நிலாவை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அதில் இருக்கிற முதன்மையானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சில நேரங்களிலே மற்ற நட்சத்திரங்கள், மற்ற கோள்கள் அங்கே மேகத்தினாலே சில நேரம் மறைக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்முடைய கண்களுக்கு மறைவானவர் அல்ல. அதே நேரத்தில் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள், தலைவர்கள் நம்மை சுற்றிலும் அவர்கள் பிரகாசித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய வெளிச்சத்தையும் கர்த்தர் அளவு பண்ணுகிறார். ஆனால் கர்த்தர் அவரே நமக்கு நித்திய பிரகாசமாக, ஒளி வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய கரங்களிலே அதற்கு ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். அவர் சொல்லியிருக்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் துக்க நாட்கள் இந்த பூமியிலேயே ஒழிந்து போகும். கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார்.
பாடுகளுக்கு நடுவிலே கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறக்கும்படிக்கு செய்வார். இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் இதெல்லாம் ஊழியர்களுக்கு உரியது, விசுவாசிகளுக்கு என்று இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். விசுவாசிகளுக்கும் இது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்திலே 100க்கு 100 வெற்றி பெற்று 100க்கு 100 அந்த தரிசன நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? அவரையே நோக்கி பாருங்கள். குழந்தைத்தனமான பிடிவாதங்கள், சிறு வெள்ளைத்தனமான காரியங்களை விட்டு விலகுவோம் பிரியமானவர்கள். ஸ்தோத்திரம். தவறான மாம்சீக பிடிவாதங்களிலிருந்து விலகுவோம் பிரியமானவர்களே. கர்த்தர் அவருடைய மகிமையான திருமுகத்தின் ஒளியை நம்ம மேலே வீச செய்ய போகிறார். இன்று விசுவாச வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதிலே நாம் தேவன் விரும்புகிற அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் நம்மை ப்ராக்டிஸ் பண்ண நம்மை விட்டு கொடுக்கிறார். அதில் அவரே நம்ம கூட இருந்து நமக்கு வருகிற சவால்களிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், யோவான் 11வது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், 11:40 என்று நினைக்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோவான் 11வது அதிகாரம் முழுமையாக வாசித்து பாருங்கள். அங்கே மரியாள், மார்த்தாள், லாசரு அந்த சரிதையை வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் அந்த இடத்துல ஒரு மகிமையான அற்புதத்தை செய்கிறார். இதில் அவர் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ பர்சனலி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? பாருங்கள், கர்த்தர் அதுக்கு முன்னாடியே அநேகந்தரம் சொல்லியிருக்கிறார். சில பேருக்கு ஒரு தடவை சொல்லியும் புரிய மாட்டேங்குது, திரும்ப திரும்ப சொல்லியும் புரிய மாட்டேங்குது. அங்கே கர்த்தர் கொஞ்சம் சீரியஸாக கேட்குறாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நம்முடைய கண்களை திருப்புவோம். சில நேரம் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை பார்ப்பதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க பழகுவீர்கள் என்றால் பிதாவின் சமூகத்தில் அவர்தான் நம்மை நிலைநிறுத்துகிறவர். அந்த பிதா தேவனுடைய ஒத்தாசைகளும் நம் வாழ்க்கையிலே விளங்கும்படிக்கு செய்கிறார். அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த விசுவாசத்தை அவருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி, அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் பயிற்சிக்க வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதை அப்படியே கிடப்பில் போட்டு விடக்கூடாது. அதிலே கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து அந்த வரங்களை நல்ல முறையிலே பயன்படுத்த நமக்கு உதவி செய்வார். அதிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளித்த விசுவாசத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் மிஞ்சியும் போகக்கூடாது, செயல்படாமலும் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதிலே அந்த விசுவாசம் சில நேரங்களிலே சோதிக்கப்படும். நீங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது திருவசனத்திலே பாருங்கள், பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற விசுவாசம் அது சோதிக்கப்படும். சோதிக்கப்பட்டாலும் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர் அந்த விசுவாசம் நம்மிலிருந்து ஒழிந்து போகாதபடிக்கு உதவி செய்வார். பாருங்கள், பேதுருவுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக முன்னக்கூட்டியே சொல்லுகிறார், சாத்தான் உங்களை சுலகினால் புடைப்பது போல புடைக்க உத்தரவு கேட்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்ப்பதற்கு முன்பதாக அங்கே பிதாவாகிய தேவனுடைய அவருடைய த்ரோன் பிளேஸில், அவருடைய சிங்காசன அந்த மண்டபத்தில் பாருங்கள், சாத்தானுக்கு அங்கே வாய்ப்பு இருந்தது போய் குற்றம் சாட்டு.
குற்றம் சாட்டுகிறதுக்கு மாத்திரமல்ல, அவன் போய் உத்தரவு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இயேசு இந்த பேதுரு சோதிக்கப்பட போகிறார் என்பதை அறிந்து முன்னக்கூட்டியே சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். பாருங்கள், பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் ஒழிந்து போகாதபடி இயேசு கிறிஸ்து நமக்காக ஆதரவாக இருக்கிறார். அந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவர் காத்துக்கொள்வார். அதில் நம்முடைய கோஆப்ரேஷனும் இருக்கிறது. அது சின்ன அளவில் இருந்தாலும் அதை தேவ ஒத்தாசையோடு கிருபையோடு காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் என்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கென்று அங்கே நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதை அவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது. இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் இன்னும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை பெறாமல் இருக்கிறோம் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆவியானவர் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த நாளிலே இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படிக்கு செய்திருக்கிறார். பாருங்கள், பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் நிர்வாணம், பசி, பட்டினி, சிறையிருப்பு, கப்பல் சேதம், கள்ளர்களுடைய உபத்திரவங்கள், சகோதரர்களுடைய தாக்குதல்கள், எல்லாருக்கும் நடுவில் இவைகள் எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதிருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அவர் அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தருடைய கிருபையின் கரம் அவரை தாங்கினது. ஆவியானவர் அவரை தாங்கினார். ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். இன்று நமக்கும் உதவி செய்ய ஆவியானவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே தேவன் நம்மோடு பேசுகிறதின் அடிப்படையிலே வருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆவியானவர் பவுல் மூலமாக அழகாக சொல்லியிருக்கிறார், விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதினால் வரும். ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். கேள்வி கேட்கறதுனால அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்டு அதை இருதயத்திலே பத்திரப்படுத்துகிறதுனாலே வரும். இண்டிவிஜுவலாக வரும், குடும்பமாக வரும், சபையாக வரும், தேசமாக வரும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும். இன்று அந்த சத்தத்துக்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு சப்ஸ்டியூட்டும் கிடையாது விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளருவதற்கு. அப்படி ஒரு விசுவாசத்தை நீங்கள் முயற்சித்து பார்ப்பீர்கள் என்றால் அது மண் மேலே கட்டின வீடாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். கர்த்தர் நம்மோடு பேசினதின் அடிப்படையில் விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை இனம் கண்டுகொள்ள வேண்டும். பாருங்கள், யோபு என்ற பக்தன் அழகாக குறிப்பிடுகிறார். யோபு 42வது அதிகாரத்துக்கு முன்னாடி 3 வசனம் கர்த்தர் பேசுகிறார். அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தைகளை கேட்டவுடனே யோபுக்குள்ளே அந்த விசுவாசம் பூரணப்படுத்தப்படுகிறது. அவர் அழகாக சொல்லுகிறார், தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. என்னுடைய காதுகளால் நான் உம்மை கேள்விப்பட்ட, இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது என்று குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று காது கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசினதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து அவர் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து என்று பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். திரும்ப வரப்போகிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த காணக்கூடாத பிதா தேவனின் பிள்ளைகளாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், உருவாக்கப்படுகிறோம். விசுவாச வாழ்க்கையில் வளர வளர நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வெற்றி வருகிறது. பாருங்கள், எனக்கு ஒரு முறை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்.
ஆமாம், இயேசுவானவருடைய சிலுவை மரணத்தின் போது பக்கத்தில் இருந்த 2 கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள். அதில் ஒரு கள்ளனுக்கு அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டது. அவன் அந்த நேரத்தில் இந்த இயேசுவானவர் பரலோகத்தின் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் அவர் அமரும்போது என்னையும் நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார். உடனே அவருக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிராண்டட் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், ஆனால் அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை அந்த சிலுவையிலேயே முடிந்து போய்விட்டது. இன்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கும் மேலான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆவியானவர் எனக்கு ஒரு முறை அதை கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், ஒரு தகப்பன் தன்னிடத்தில் மனம் திரும்பி வந்த இளைய மைந்தனை மறுபடி ஏற்றுக்கொள்ளுகிறார். மறுபடியும் அவனுக்குரிய சுதந்திரங்களை கொடுக்கிறார், சுதந்திர வீதங்களை கொடுக்கிறார், வஸ்திரங்களை கொடுக்கிறார், முதியடியை கொடுக்கிறார், அங்கே பொன் மோதிரத்தை அணிவிக்கிறார், மறுபடியும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. இதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். பரலோகம் மட்டும் போனால் போதும் என்று சொல்லி இந்த கள்ளனுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் அதே நேரத்தில் பூமியில் அந்த கர்த்தரிடத்தில் உண்மையான மனம் திரும்புதலோடு விசுவாசத்தோடு வரும்போது இந்த பூமிக்குரிய வாழ்விலும் உங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், இழந்த எல்லாவற்றையும் கொடுக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறார், பரலோகத்தின் திட்டங்களின் நிறைவேறுதலை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் திறவுகோல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, இன்று என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பகால விசுவாச வாழ்க்கையில் ஊழியத்தில் முழு நேரமாக அர்ப்பணிப்பதற்கு முன்பதாக ஒரு முறை நான் ஒரு என்னுடைய வீட்டின் மாடியிலே உட்கார்ந்து தனிமையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். பார், வெளியே நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது, இடி மின்னல் பலத்த சத்தம். ஆண்டவர் என்னோடு பேசினார். பார், இவைகள் எல்லாவற்றையும் நான் தான் இயக்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் பேசினார். நான் கேட்டேன், ஆண்டவரே, நீங்கள் உங்கள் சத்தமே பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் என்னோடு பேசுவது ரொம்ப அமைதியாக பேசி கொண்டு இருக்கிறீர்களே, இதனுடைய தாற்பயம் என்ன என்று சொல்லி கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சத்தம் அங்கே இந்த இடி முன்னலை போன்றது தான். நான் உன் அளவிற்கு நீ அதை கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதை அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். அது சொல்லிவிட்டு கேட்டார், நீ என்னுடைய சத்தத்தை இன்னும் வல்லமையாக கேட்க விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் உடனே, ஆண்டவரே, உங்கள் ஒத்தாசையோடு நான் அதை கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய கிருபைக்குள்ளே மறைந்து கொண்டேன், ஆவியானவருக்குள்ளே மறைந்து கொண்டேன். அப்போது கர்த்தர், நான் உன்னோடு பேசுகிறேன் என்று சொல்லி ஒரு சத்தம், அவருடைய சத்தம் என்னுடைய ஆத்துமாவில் தான் என்னுடைய காதுகளிலே தொனித்தது. பாருங்கள், அதனுடைய அந்த முழு வீச்சை அந்த நாளிலே புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி வெளியே இடி இடிக்கும் போது மின்னல் மின்னும் போது என்ன ஒரு மகத்துவம் வெளிப்படுகிறதோ, அதே போல் கர்த்தர் நம்மோடு பேசும்போது அதே காரியம் வெளிப்படுகிறது. இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் அந்த கடைசி 3-4 அதிகாரங்களில் இந்த முழு பூமியினுடைய காரியங்களை, வானமண்டலத்தில் பரலோகத்தின் காரியங்களை குறித்தும் பேசுகிறார். எங்கள் வீடுகளில் இருக்கிறவர்கள் கட்டாயம் அதை எடுத்து வாசித்து பாருங்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் அனல் மூட்டப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்னும் அதே காரியங்கள் 4 சுவிசேஷங்களிலும் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த கிரியைகள் வெளிப்படுகிறதே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் தேவன் விரும்புகிற அளவு கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் வளர வேண்டும். அதில் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும், அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். மத்தேயு 21, 28, 29 வாசித்து பாருங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் வரும்போது இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே நேரம் 29 வாசித்து பாருங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம விசுவாச வாழ்க்கையில் வந்த பிறகு நமக்கென்று அவர் ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சீஷர்களுக்கும் விசுவாச வாழ்க்கையிலே சறுக்கல்கள் வந்தது. ஆமாம், சில நேரங்களில் முடியாத காரியங்கள் வந்தது, தவித்த காரியங்கள் வந்தது. ஆனால் தனியாக இருக்கும்போது அவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டார்கள். இன்று
விசுவாச வாழ்க்கையில் வந்த பிறகு நுகத்தடியை சுமக்க அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஊழியத்தின் தெரிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படியே விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கும்போது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ நம்முடைய ஆத்துமாக்களிலும் ஒரு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும். அடுத்தபடியாக நாம் அதில்தான் நம்ம இன்னும் வலிமையான விசுவாசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே வளருவர்களாக இருக்கும்படிக்கு அவரே நமக்கு துணை செய்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்பதிலே நமக்கு இருக்கிற வாஞ்சை இன்னும் பெருக வேண்டும். அவருடைய நிழலிலே வாஞ்சையாய் அமர வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் ஆவியானவர் பேதுருவின் மூலமாக அழகாக சொல்லுகிறார். அந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, பாருங்கள், அவர் வெளிப்படுவது என்று சொல்லும்போது அவர் இந்த முழு பூமியிலும் பகிரங்க வருகையையும் குறிக்கும். அதுக்கு முன்பதாக அவர் நம்ம கூடி ஜெபிக்கிற நேரங்களிலே நம் நடுவில் அவர் வெளிப்படுகிறதையும் குறிக்கும். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார். அவருடைய சமூகத்திலே அது நடக்கும். பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே அது நமக்கு நடைபெற கர்த்தர் உதவி செய்வார். அதை நாம் அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அதிலே நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக குறிப்பிட்டார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லி. பாருங்கள், பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே நம்மளுடைய திறமை, நம்மளுடைய சரீர பலன், வித்துவான்களின் புத்தி, ஆமாம், ஞானம், இவைகளால் மாத்திரம் அந்த காரியம் நடைபெறுவதில்லை என்று அங்கே ஆவியானவர் அருமையாய் குறிப்பிடுகிறார். அதற்கு அந்தந்த காலங்களிலே சமயமும் தேவ செயலும் நடைபெற வேண்டும். அப்போ தான் அந்த காரியம் வாய்க்கும். நாம் அற்புதங்களை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை, நிறைவேறுதல்களை தேவனால் பெற்றுக்கொள்ளுகிறோம். மறந்துவிடக்கூடாது. இதில் பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகம் கடைசியில் அருமையாய் பக்தன் முடிப்பான். நீ தேவனுக்கு பயந்து அவரது கற்பனைகளை கைக்கொள். கர்த்தருக்கு பயப்பட அந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே முன்னேறி போய் கொண்டே இருப்போம். அந்த பயம் கர்த்தரால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு பயமாக இருக்க வேண்டும். அதில் நம்ம அவரையே நோக்கி பார்க்க பழக வேண்டும். சங்கீதம் 123 வாசித்து பாருங்கள். அங்கே வேலைக்காரர்களுடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது போல, வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டியனுடைய கைகளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறபடியாக தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், நம்மோடு பேசுகிறவரும் அவர் தான், தரிசனங்களை கொடுக்கிறவரும் அவர் தான், இரக்கம் தயவு காண்பிக்கிறவரும் அவர் தான், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய கரங்கள் இந்த பூமியில் நீட்டப்பட்டு இருக்கிறது. அவரை நம்ம விசுவாசிக்க பழகும்போது, எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள், தரிசனங்களின் நிறைவேறுதல்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, அவர் படித்து முடித்து வேலை இல்லாமல், அவருடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். அப்போது அவருக்காக கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் பேசினார், நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல வழியை திறப்பேன், நல்ல வேலையை கொடுப்பேன் என்று. பிரியமானவர்களே, அதே போல் ஒரு சில மாதங்களில் கர்த்தர் அவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து இன்றைக்கி சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போய் வைத்திருக்கிறார். விசுவாச வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும். ஆவியானவர் நம்மோடு பேசின காரியங்களுக்கு விட்டு கொடுப்போம். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க பழகுவோமா? கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை நாம் விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் நம்மை உருவ கொத்து கொண்டு இருக்கிறோமா? ஆவியானவர் கேட்கிறார். நாம் நம்மளுடைய சுய இச்சையினாலே, சுய ஆசையினாலே ஓடும்போது விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறோம் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார்.
இந்த கர்த்தருடைய ஆதி அன்புக்கு திரும்ப வாருங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். யூதாவின் நிருபத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை ஞாபகப்படுத்துகிறார். பிரியமானவர்களை, மகா பரிசுத்த விசுவாசத்திற்குள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒரு ஜெப நிலைமைக்குள்ளே வாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறதாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவரையே நோக்கி பார்க்க பழகுங்கள். அவர்தான் நமக்கு நித்திய வெளிச்சம். கர்த்தர் நம்மை சுற்றிலும் சில சூரியன்களை, சில நட்சத்திரங்களை வைத்திருக்கலாம், சந்தோஷம். ஆனால் அவரே நமக்கு நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம். மறந்துவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள துக்கத்தை அவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாச வாழ்க்கையில் உங்களுக்கும், நீங்கள் இருக்கிற சபைக்கும், பட்டணத்திற்கும், கிராமத்துக்கும், நாட்டுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். ஆவியின் அனுக்கிரகம், விசுவாசத்தின் கனி, விசுவாசத்தின் வரங்கள் உங்களுக்குள்ளே வைக்கப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு வாழ்வை கொடுப்பீராக. அவர்கள் எதிர்கொள்கிற சவால்களிலே நீரே கூட இருந்து ஜெயத்தின் பாதையில் நடத்துவீராக. தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்குள்ளே பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஜெயம் உண்டாகட்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, உமக்கே மகிமை உண்டாகும்படிக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவ திட்டத்தின்படியான காரியங்களிலே உங்களுக்கு முன்னே அவர் சென்று மகிமையான ஜெயத்தை கொடுக்க போவதாக சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். உங்கள் ஒத்தாசை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, காத்து கொள்வீராக. ஆண்டவரே, உமக்குள்ளே கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன்.